காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் 3 வழித்தடங்களில் 3 புதிய பேருந்துகள் துவக்க விழா. எம்எல்ஏ, மேயர் பங்கேற்பு. மகளிர் நடத்துனர் பேருந்தை தொடங்கி வைத்த மாமன்ற பெண் கவுன்சிலர்கள், மகளிர் நடத்துனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்றுப்புற நகர் மற்றும் கிராமப்புற பகுதிகளுக்கும் கும்பகோணம் கோட்டம் போக்குவரத்து கழகம் சார்பில் நகர் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பல முக்கிய வழித்தடங்களுக்கு புதிய பேருந்துகள் இயக்க பயணிகள் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் கல்லூரி சாலை வழியாக கடியாப்பட்டி, ராயவரம் மற்றும் கழனிவாசல், மாவட்ட அரசு மருத்துவமனை வழியாக சேவினிப்பட்டி ஆகிய 3 வழித்தடங்களில் 3 புதிய பேருந்துகளின் துவக்க விழா நடைபெற்றது. இதில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி மற்றும் காரைக்குடி மாநகராட்சி மேயர் முத்துத்துரை ஆகியோர் கலந்து கொண்டு புதிய பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மேலும் காரைக்குடியிலிருந்து கல்லூரி சாலை, கோட்டையூர், பள்ளத்தூர், கானாடுகாத்தான் வழியாக ராயவரம் செல்லும் ஒன்றிய வழித்தட பேருந்து. இதில் நடத்துனராக பெண் பலிமலர் என்பவர் பணியாற்றி வருகிறார். இதனைத் தொடர்ந்து எம்எல்ஏ வேண்டுகோள் படி மகளிர் நடத்துனராக பணியாற்றும் புதிய பேருந்தை மாநகர பெண் கவுன்சிலர்கள் மற்றும் மகளிர் நடத்துனர் இணைந்து தொடங்கி வைத்தனர். முக்கிய 3 வழித்தடங்கள் 3 புதிய நகர் பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்நிலையில் கும்பகோணம் கோட்ட தொழிலாளர் முன்னேற்ற சங்க தொழிற்சங்க பொதுச் செயலாளர் பச்சைமால், காரைக்குடி கிளை செயலாளர் கர்ணன், அரசு வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம், முன்னாள் சாக்கோட்டை ஒன்றிய கவுன்சிலர் சொக்கலிங்கம், காங்கிரஸ் மாநகர செயலாளர் குமரேசன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சண்முகதாஸ், சாக்கோட்டை மேற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் பாலா, வர்த்தக காங்கிரஸ் தலைவர் ஜே.பி. என்ற ஜெயபிரகாஷ், காரைக்குடி மாமன்ற உறுப்பினர்கள், வட்ட செயலாளர் பாண்டி, தட்சிணாமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.